அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு நல்ல பதிவு. என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கோங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படி சொல்லுவாங்கள்ல. இப்போ அந்த வட்டத்துப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் மேலே இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, நம்மளை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் நம்ம மேலே இருக்கிற அதே ஸ்பீடில் நம்ம கீழே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கீழே விழுந்ததுக்கப்புறம் சரிங்களா, நம்ம கீழே விழுந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஃபேமிலி கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியை தவிர்த்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து பார்த்துக்கலாம், நம்ம முன்னேறி வந்துடலாம், ஏன் உன்னால் முடியும், எப்படி நீ மேலே போனியோ அதே மாதிரி திருப்பி நீ மேலே போவ, இதே இந்த கீழே இருக்கிறதே வந்து ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்கள் உண்மையான நண்பன். ஒரு ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரி, ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் மாதிரி. ஏன்னா நீங்கள் மேலே இருந்தப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட இல்லாத பொருளே இருக்காது, உங்கள்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் கீழே விழுகிறப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுமே உங்களை வந்து ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதத்துலையும் இழந்துடாதீங்க, அவங்கள கையும் விட்டுறாதீங்க. நம்ம அவங்களுக்கு எப்படி பதில் உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்களோ அதே போல் அவங்க வாழ்க்கையிலும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான வேலை முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் ரொம்ப சிம்பிள் தான். நான் திருப்பியும் சொல்கிறது தான், வாழ்க்கையில் நம்மளை ஒருத்தவங்க கஷ்ட காலங்களில் கைப்பிடிச்சு தூக்கி விட்டாங்கன்னா எந்த நேரத்துலையும் எப்பயுமே நீங்கள் அவங்க கையை விட்டுறாதீங்க. நன்றி.